Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று மாலை முதல் மீண்டும் மழையுடனான வானிலை தொடர்கிறது. அதற்கான காரணம் என்ன? இது குறித்து தெளிவுபடுத்துவதற்காக எமது செய்தி பிரிவிலிருந்து தயாராக இருக்கிறார் கஜ்மோகன். வணக்கம் கஜ்மோகன். வணக்கம் ஜே. இப்போது நாங்கள் நாட்டின் மழை சார்ந்த காலநிலை பற்றி ஒரு பார்வையை செலுத்துவதற்கு நாங்கள் நேரடியாக உங்களை எங்களுடைய செய்தி அறைக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் தென்மேல் பருவப்பேச்சு காற்றினால் இந்த நாட்களில் மழையுடன் கூடிய வானிலையை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பது தெரியக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தின் இறுதி கால வாரங்களிலும் அடுத்த மாதத்தினுடைய முதல் வார காலகட்டத்திலும் இந்த இடியுடன் கூடிய மழை வானிலையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானிலை மாற்றம் தற்காலிகமான ஒரு வானிலை மாற்றம் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று நள்ளிரவு முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நாட்டை அண்மித்துள்ள வளிமண்டலத்தில் ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த தர அறிக்கையாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த நிலையில் இது சென்னை வளிமண்டலவியல் திணைக்களத்துக்கு சொந்தமான கல்பனா செய்மதியினூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட சில நேரடி காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் அறிய தரலாம் என்றிருக்கின்றோம். பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு தளம்பல் நிலையான ஒரு வானிலையை இங்கே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானிலையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இதை நாங்கள் கூறுவோம் தென்மேல் பருவ பெயர்ச்சி காற்று. ஏனென்றால் தென்மேல் என்பது இங்கே கொழும்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. இதை நோக்கிய காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே எந்த இடங்களில் மழை பெய்யும் என்கின்ற விடயத்தை நாங்கள் அறிந்து பார்த்தோமானால் இந்த காற்று எங்கெல்லாம் எடுத்து செல்கிறதோ, வானிலை குறிப்பாக முகில்களை எடுத்து செல்கிறதோ, அந்த கருமுகில் கூட்டங்கள் வருகின்ற மோதுகின்ற இடங்களில் எல்லாம் மழை எதிர்பார்க்க முடியும் என்று நாங்கள் இனம் கண்டுகொள்ளலாம். கிழக்கு மாகாணம், அதே போன்று மேல் மாகாணம், அதே போன்று தென் மாகாணம், சப்ரகமுவ, ஊவா போன்ற இடங்களிலே தொடர்ச்சியாக நீங்கள் மழை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலநிலை மாற்றத்தினால் இந்த மழையுடன் கூடிய வானிலையை இன்று போல் நாளைய தினமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று கடும் மழையின் போது ஏற்படும் மின்னல் தாக்கங்களில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்களை வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கியிருக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு நான் அறிய தருகின்றேன் இப்போது இருக்கக்கூடிய இடங்கள் என்ன என்று. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இங்கே கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணம், சப்ரகமுவ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலே இந்த மழை வீழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். காரணம் தென்மேல் பருவ பெயர்ச்சி மழை. இங்கே பருவம் பெயர்ந்து கொண்டு போகின்றது தென்மேல் பக்கத்தை நோக்கி. ஆகவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே மழையை எதிர்பார்க்கக்கூடிய காலநிலை தென்படலாம் என்று கூறப்படுகின்றது. நன்றி.